ஹலோ guys, இனி நம்ம பார்க்க போகிற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோடு 8 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த மிருகமும் நம்ம ஆளுங்க மேலே அட்டாக் பண்ணலான்னு வருது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஷாயு வந்து அவளோட பவரை யூஸ் பண்ண இதனால அங்கே ஒரு போர்ட்டலும் உருவாகுது. அதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாஸ்டரும் வெளியில் வருது. அந்த மாஸ்டரை வெளியில் வந்து டேரெக்டாக அது மேலே அட்டாக் பண்ணலான்னு போவேன். இப்போதான் நம்ம ஷாயுவே சொல்றா, இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, இதுதான் டைம், நான் வந்து இந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரை வச்சு நான் தடுக்கிறேன். இந்த டைம்ல நீங்க வந்து அந்த மாஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நைஸா அந்த ஹர்பை வந்து ஏத்துருங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கும் இந்த பிளான் நல்லா இருக்கா, இதனாலே அவனும் ஓடி போய் அதை எடுக்கலான்னு போயின்னு இருக்கான். இந்த சைடு அந்த ஸ்கெலிட்டன் நிஞ்சா சோல்ஜரும் கத்தி எடுத்து டைரக்டா தாக்குது. ஆனா இவன் என்னதான் தாக்குனாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த மாஸ்டரும் இதை பார்த்து ரொம்ப வெறுப்பாய்தா, இதனால ஒரே போதுதான். இதனால இந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் தள்ளி போய் விழுது. இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் நம்ம ஹீரோ பார்க்க அதுக்கும் புரிஞ்சுது, இந்த மாதிரி இவன் நைஸா போய் அந்த ஹர்பை கலெக்ட் பண்ணலாம் தான் போறான்னு. இதனாலே அதுவும் அட்டாக் பண்ணலான்னு வர. இதனாலே அவனும் கேட்கறான், இந்த மாதிரி நான் என்ன பண்றது, ஹே சிஸ்டமே நீயே சொல்லு. இப்பதான் அந்த சிஸ்டமே சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு நெக்லஸ் தரேன், இதை யூஸ் பண்ணு, இது வந்து உன்னோட பவரை என்ஹான்ஸ் பண்ணிவிடும். இதனாலே அவனும் நெக்லஸ் எடுத்து டைரக்டா நம்ம ஷாயு கிட்ட தூக்கி அடிக்கிறான். இப்படி தூக்கி வச்சக்கு அப்புறம் அவனும் சொல்றான், நீ வந்து இதை யூஸ் பண்ணு, இதை யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே சமன் பண்ணு, திரும்ப அந்த ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் சமன் பண்ணு. இதுக்கப்புறம் அவனும் டைரக்டா அந்த மாஸ்டர் கூட அங்க பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவனும் அங்க சண்டை போட்டுன்னு இருக்க. இந்த சைடு நம்ம ஷாயுவும் அவளோட சமனிங் ப்ராசஸை திரும்பவும் ஸ்டார்ட் பண்றா. அவளும் அங்க சமன் பண்ண இந்த வாட்டி பார்த்தா 4-5 ஸ்கெலிட்டன் சோல்ஜர் வெளில வராங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த சைடு அவங்களும் இதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசின்னு இருக்காங்க. அப்பதான் அங்க ஒருத்தன் ஓடி வந்துன்னே சொல்றான், மாஸ்டர் மாஸ்டர் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த மாதிரி அங்க இருக்க லெப்பட எவனோ ஒருத்தன் ஒன்னு கொன்னு இருக்கானா. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கா. அவரு சொல்றாரு, இந்த மாதிரி யார் அதை கொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இங்க இருக்காங்களா. இதனாலே அவரு அங்க பேனிக்காவ இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க. அந்த லேடியை சொல்லுது, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரோட சீனை தான் காட்டுறாங்க. அந்த லெப்படியும் அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர் பயங்கரமா தாக்கின்னு இருக்கு. இதையும் அந்த 3 பேர் வெளியில இருந்து பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களால அவங்களோட கண்ணியே நம்ப முடியல. இவங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, என்னால என்னையே நம்ப முடியல, எப்படி இவங்க இப்படி பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க கீழே பூந்து பயங்கரமா வெட்டி போட்டுன்னு இருக்கான். இதுக்கப்புறம் அவனும் வெளில வந்து நிக்க திடீர்னு பார்த்தா அதோட வாழை வச்சு இவனை தட்டி விட்டுது. அது வந்து இன்னும் கடுப்பாய்தான். இதனால அங்க இருக்க சோல்ஜர் எல்லாரையும் அது விரட்டி விட்டுது. இதுக்கப்புறம் அவ்வளவு பயப்படுறான், இந்த மாதிரி நம்ம என்ன பண்றது, இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம என்ன இங்கே செத்து போக போறோமா என்ன. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோவாங்க சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து அதுக்கெல்லாம் பயப்படாத, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நீ வந்து என்ன பண்ணு, வெறுமா திரும்ப அந்த ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் சமன் பண்ணு, நான் வந்து முன்னாடி போய் தாக்குறேன், நீ வந்து டிஃபென்ஸுக்காக அதெல்லாம் சமன் பண்ணு. இதை கேட்ட உடனே அவளும் அங்க சமன் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க ஓடி போய் கொஞ்சம் கொஞ்சமா அங்க தாக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அது விடாம அட்டாக் வந்து இருந்தாலும் அவன் தப்பிச்சுக்கினே இருக்கான். ஒரு கட்டத்துல அது ஒரு ஃபயர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு டேரக்டா கீழே விழுற மாதிரி வரான். அங்க பார்த்தா அந்த ஸ்கெலிட்டனும் இருக்கு, அதுவும் பிடிச்சி நம்ம ஹீரோவை தூக்கி அடிக்குது. இதனால பயப்பொல்லியும் அந்த லெப்படுக்கு கீழே போய் நிக்கிறான். ஆனா இன்னும் ஒரு ட்விஸ்ட்னா சைட்லயே 2 லெப்படு வந்து நிக்குது. அதுவும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணலான்னு வர. நல்ல வேளை நம்ம ஜாயு வந்து அந்த ஸ்கெலிட்டனை சமன் பண்ண. அங்க பார்த்தா அவங்க 2 பேரும் அந்த லெப்படை போட்டு தள்ளிடுறாங்க. இப்பதான் நம்ம ஜாயுக்கே அங்க ஒரு நிம்மதி. இந்த சைடு நம்ம ஹீரோவும் இதுதான் சான்ஸ், நான் அந்த கத்தியை வச்சு ஒரே போடு, இதனால அவனும் அதை வெட்டி அங்கேயே போட்டு தள்ளிடுறான். இதுக்கப்புறம் அவனும் அங்க வந்து பார்க்க அப்பதான் அந்த சிஸ்டமே சொல்லுது, பரவாயில்லையே மாஸ்டர், நீங்க வந்து அங்க இருக்க லெப்படு எல்லாத்தையும் நீங்களே போட்டு தள்ளிட்டீங்க, நீங்க வந்து அங்க இருக்க லெப்படை போட்டு தள்ளனால உங்களோட அவேக்னிங் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுவும் இல்லாம அந்த பிளடி ஸ்கில் அதுவும் உங்களுக்கு ஏறி இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சைடு எஃபெக்ட்னா இந்த மாதிரி உங்களோட பாடி வந்து கொஞ்சம் பெயின் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இதுவும் சொல்ல இருக்க. அங்க 3 பேருமே இதை அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த லெப்படியை இவங்க வந்து போட்டு தள்ளிட்டாங்களா, ஆனா வந்து எனக்கு இன்னமும் டவுட்டா தான் இருக்கு, இந்த மாதிரி இவன் எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆனா இப்போ அவன் வீக்கா தான் இருப்பான், ஏன்னா அவன் நிறைய லெப்படை போட்டு தள்ளிருக்கான், இதுதான் சரியான வாய்ப்பு கரெக்டா நம்ம போய் தாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் அவங்களும் அவங்க வந்து சொல்றாங்க, ஏய் நீங்களாம் இந்த மாதிரி நீங்க அந்த லெப்படை வேணா போட்டு தள்ளிருக்கலாம், இருந்தாலும் அதை அடைய போது நாங்க தான். இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.